இல்லாட்டி தான் வந்து அந்த கேரக்டர் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. இந்த ஷார்ட் ஜாக் சாப்டர் பார்த்தவங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னொரு ட்ராக்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ், ஜஸ்டின், ஜானதன், நான்சி இவங்க 4 பேருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பசிலை வந்து சால்வ் பண்ணி முடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு லீடை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த சாப்டர்ல. அதே மாதிரி அதுக்கு பேரலா வந்து ஹென்ரி, மிஸ்டர் வாட்ஸெட், வெக்னா அவங்களோட ட்ரீம் வேர்ல்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன ஆக போகுது, இதை வந்து எப்படி வந்து ஹோலி வீலரை வச்சு எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து எக்ஸிக்யூட் பண்ண சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல பொறுத்த வரைக்கும் லீனியரா பேரலா நிறைய சீன்ஸை வந்து மெர்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்செப்ஷன் லெவலுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கனவுக்குள்ள கனவு அப்படின்னு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக முடிச்சது நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த சாப்டரோட ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த பர்டிகுலர் இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் செட் பீசஸ்ங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி அழகா நேச்சுரலா ஸ்க்ரீன்ல தெரியற மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க.